morning students. In this video we are going to see term 2 post standard science second unit water and the lesson oda evaluation page பார்க்கலாம். First exercise, choose the correct answer. First question, water is the most dash resource on the earth. மூணு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. A precious, B solid, C gas. இதுல பூமியில் நீர் மிகவும் டேஷ் வளமாகும். இதுல விலை மதிப்புள்ள வளமாகும் இல்லையா? ப்ரீஷியஸ். ஏ ப்ரீஷியஸ் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், வாட்டர் எக்ஸிஸ்ட் இன் டேஷ் ஸ்டேட்ஸ். நீரின் மூன்று நிலைகள் என்னன்னு கேட்குறாங்க. எத்தனை நிலைகள்? இதில் ஏ 2, பி 3, சி 4. இதில் பி 3 கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், அட் டெம்பரேச்சர் பிலோ டேஷ் வாட்டர் ஃப்ரீசஸ் டு ஃபார்ம் ஐஸ். நீர் பனிக்கட்டியாக மாற என்ன டிகிரி வெப்பம் தேவைன்னு கேட்குறாங்க. ஏ 10 டிகிரி செல்சியஸ், பி 100 டிகிரி செல்சியஸ், சி 0 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி 0 டிகிரி செல்சியஸ் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் த ப்ராசஸ் பை விச் வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். நீரானது நீராவியாக மாறும் முறைக்கு என்னன்னு பேர்? கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ஃப்ரீசிங். இதில் பி எவாப்ரேஷன் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், விச் கண்ட்ரோல்ஸ் தி எக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைஃப். சுற்றுப்புறத்தில் உள்ள உயிரினங்களின் இயக்கங்களை கட்டுப்படுத்துவது எது? நீர் சுழற்சி இல்லையா? ஏ பைசைக்கிள், பி வாட்டர் சைக்கிள், சி ரீசைக்கிள் வாட்டர். இதில் பி வாட்டர் சைக்கிள் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் எக்ஸசைஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த சூட்டபிள் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு டேஷ் வென் இட் இஸ் ஹீட்டட். இல்லை ப்ராக்கெட்டில் ஐஸ் கியூப் அண்ட் வாட்டர் வேப்பர். இதில் வாட்டர் வேப்பர் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், வாட்டர் பிகம்ஸ் ஐஸ் ஆன் டேஷ் ஹீட்டிங் ஃப்ரீசிங். இதில் கரெக்ட் ஆன்சர் ஃப்ரீசிங். தேர்ட் ஒன், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம்ஸ் டேஷ் ரெயின் clouds. Clouds correct answer. Fourth one, water cycle increases the availability of dash bracketல water tank or ground water. இதில் ground water correct answer. Fifth one, dash is a type of rainwater harvesting bracketல rooftop harvesting or water cycle. இதில் rooftop harvesting correct answer. Third exercise, write true or false. First one, what is a good example for all states of matter? பொருள்களின் அனைத்து நிலைகளுக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நீர் ஆகும். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட் செகண்ட், வாட்டர் சைக்கிள் கண்ட்ரோல்ஸ் எர்த்ஸ் டெம்பரேச்சர். பூமியின் வெப்பத்தை கட்டுப்படுத்துவது நீர் சுழற்சி ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, அதனால ட்ரூ. ட்ரூ எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், வாட்டர் பிகமிங் வாட்டர் வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்டு எவாப்ரேஷன். நீர் சுழற்சியில் உள்ள நீராவியாக மாறுவது ஆவியாதல் எனப்படும். இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஃபோர்த் ஒன், 37% ஆஃப் அவர் பிரெயின்ஸ் மாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர். நான்காவது, நமது மூளை தனது நிறையில் 37% நீரை கொண்டுள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. 73% இல்லையா? அதனால இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன், ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. மேற்கூரை நீர் சேகரிப்பு முறை வேளாண்மையில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ட்ரூ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ், ஆன்சர் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். நீரின் நிலைகளை எழுதணும். சாலிட், லிக்விட், கேஸ். மூன்று நிலைகளை இங்கே எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஃப்ரீசிங்? உறைதல் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 71 செகண்ட் கொஸ்டின் மார்க் பண்ணுங்க. சாலிட் ஸ்டேட், ஐஸ். Ice is a solid form of water. At temperature below 0 degree Celsius, water becomes ice. Process is called freezing. Water cooling below 0 degree Celsius gives ice. The second question answer mark பண்ணிக்கங்க. Third question, name the processes involved in water cycle. Answer, evaporation, condensation, precipitation. Fourth question, which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? 2001ல் மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடுன்னு எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் எ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்?
மழைநீர் சேகரிப்பு குழி அமைக்க தேவையானவை எவை? இதில் மழைநீர் சேகரிப்பு படம் கொடுத்துருக்காங்க இல்லையா பக்கத்து பேஜில், அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் boulders, gravels and coarse sand. Fifth exercise, answer in detail. First one, what is water cycle? Write any three importance of water cycle. Page number 72ல water cycle blue boxல கொடுத்துருக்காங்க பாருங்கள். The continuous cycle through which water is circulated by different process like evaporation, condensation and precipitation is called water cycle. இது answer in detail first questionோட answer mark பண்ணிக்கோங்க. Second question, what is rainwater harvesting? List out the advantages of rainwater harvesting. Page number 73ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின்வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். பேஜ் நம்பர் 74ல பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்குது. அதில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல், இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர், இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். இது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். Next, sixth exercise, color the given picture and write the correct name in the given blanks. Precipitation, evaporation, condensation, water storage. Picture கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சரில் எந்தெந்த வாட்டர் சைக்கிள் மெத்தட் யூஸ் ஆகுதுன்னு கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணுங்க, கலர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.